பண்றேன்? ஹாய் ஸ்ரீ, என்ன பண்றான்? இன்னுமா காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான்? வர எதுவும் சரியில்லை. எப்பவும் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி சக்தி சக்தின்னு ஓடி வந்து நிற்பான். நம்ம இவ கண்ணை படாம ஓடினு நினைச்சு ஓடுவோம். ஆனா இப்போ நானா வாண்டடா வந்து நிக்கிறேன். இவளை இன்னும் ஆளை காணும். இந்த சக்தி பொண்ணு சரியில்லை பாத்துக்க. கார்த்திகா சுபியும் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமோ? சிச்சி, எதுவும் இருக்காது. ஆனாலும் அதுக்காக விட்டுற முடியாதுல்ல. இவகிட்ட கண்டிப்பா கேட்கணும். ஸ்ரீ ஸ்ரீ, யார் அது? கூப்பிடுறது சக்தி குரல் மாதிரி இருக்கு. சக்தி ஏன் ஸ்ரீஷின்னு கூப்பிட்டு இருக்கா? தெரியலையே. சரி, என்னன்னு போய் கேட்போம். ஏய் ஸ்ரீ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா, டைம் ஆகலையா? ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காளே. சரி, என்னன்னு போய் கேட்போம். சக்தி, சொல்லு சக்தி, என்ன வேணும்ப்பா? என்ன ஆண்டி, என்னன்னு கேக்குறீங்க? காலேஜ்க்கு டைம் ஆகுது. ஸ்ரீயை கூப்பிடுங்க. அவன் உள்ள என்ன பண்றான்? இந்நேரம் அவன் ரெடி ஆயிட்டு வந்து நிப்பான். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அவளை கூப்பிடுங்க ஆண்டி, டைம் ஆகுது. நான் கூட்டிட்டு கிளம்புறேன். சக்தி, ஒரே நாளும் நீ ஸ்ரீயை தேடி வர மாட்டீங்க. ஸ்ரீதான் சக்தி வெயிட் பண்ணுவான்னு ஓடி வருவா. இன்னைக்கு என்ன எல்லாம் புதுசா இருக்கு? நீ ஸ்ரீயை தேடி வந்திருக்க? அதுதான், அது ஒண்ணும் ஆண்டி. எப்பவும் நான் லேட்டா கிளம்புவேன். ஸ்ரீ சீக்கிரம் கிளம்பிடுவாளா? அதான் இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ தான் லேட் போல இருக்கு. சரி, இப்ப எதுக்கு ஆண்டி இந்த ஆராய்ச்சிலாம்? அவளை கூப்பிடுங்க, டைம் ஆகுது. எதுல வந்து ஈவினிங் வந்து பேசிக்கலாம்ல? இல்லப்பா, ஸ்ரீ எப்பயே காலேஜ் கிளம்பிட்டாளே. ஆண்டி, என்ன சொல்றீங்க? ஸ்ரீ கிளம்பிட்டானா? கார்த்திக் வந்து கூட்டிட்டு போனானா? அப்படிதான் நினைக்கிறேன் சக்தி. நான் கிளம்புறமா, டைம் ஆகுது, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஓடி வந்தா. ஒருவேளை கார்த்திக் கூட தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப அவ போயிட்டாங்களா? ஆமாப்பா சக்தி, அவ அப்பவே கிளம்பிட்டாளே. நீ இல்லை இடிலவில்லை, நிழல் கூட துணை இல்லை, நீதானே எப்போதும் எந்தன் கண்களில் வாழ்கின்றாய். சக்தி, சக்தி, சொல்லுங்க ஆண்டி. நீ காலேஜ் போயிட்டீனா ஸ்ரீ வந்துட்டாளான்னு பார்த்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்றியா? சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரிப்பா. சக்தி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. ஒன்றும் இல்லை சக்தி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கும் ஸ்ரீக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் கேட்குறேன்னா, ஸ்ரீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. பெருசாக பேச மாட்டேங்கிறா, நல்லா தூங்கவும் மாட்டேங்கிறா. எப்பவுமே ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதான் கேட்குறேன் சக்தி, அவள் இந்த மாதிரிலாம் வருத்தப்படுறானா? ஒருத்தனை மட்டும் தான் நினச்சி அவள் வருத்தப்படுவா. ஏன்னா அவளுக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும் சக்தி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆண்டி. ஸ்ரீ வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலும்? இல்லை சக்தி, அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. அவள் எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லலை. அதனால தான் உன்னை கேட்குறேன், உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சக்தி, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுப்பா, நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஏன்னா ஸ்ரீ உன்கிட்ட பேசாமலோ உன்னை பார்க்காமலோ ஒரு நிமிஷம் கூட அவளால் இருக்க முடியாது. ஆனால் இப்போல்லாம் உன்னை பார்க்க போகணும் நானே சொன்னாலும், இல்லைம்மா இருக்கட்டும், எனக்கு படிக்க இருக்கு, நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். அதான் கேட்குறேன், ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? அவள் உன்கிட்ட ஏதாவது ஆர்கியூ பண்ணுற மாதிரி பேசிட்டாளா? இல்லை நீ அவளை ஏதாவது? இல்லை ஆண்டி, அவன் என்கிட்ட இது வரைக்கும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஸ்ரீ எப்பவும் போலதான் இருக்கும். அப்பாடா, அது போதும் சக்தி. சக்தி, ஸ்ரீயை நல்லா பார்த்துக்கப்பா. ஏன்னா ஸ்ரீக்கு பிடிச்சது எல்லாமே சக்தின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். மூச்சுக்கு முன்னொரு தடவை சக்தி சக்தின்னு உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாளே. இப்போ 2-3 நாளா அவன் அவன் ஆளே சரியில்லை. பெத்தவை எனக்கு தெரியாதா? ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. முகம்லாம் ஒரு மாதிரி சிவந்து போயிருக்கு. ஏதோ அலறாளா? எனக்கு தெரியாம அலறாளான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என் ஸ்ரீக்குட்டியை நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாது. என்னமோ ஒன்று அவன் என்கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. சரிங்க ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்ரீயை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அது போதும் சக்தி, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எங்கள் ஸ்ரீயை நீ நல்லா பார்த்துப்ப. ஸ்ரீ பற்றின கவலை எங்களுக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. ஏன்னா நீ இருக்கல, நீ நல்லபடியாக அவளை பார்த்துப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையம்மா, எனக்கு புரியலையம்மா. என்ன கார்த்திக் சுபி இப்போ ஆன்டின்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? ஆனா ஆனா என் மனசுல ஸ்ரீ இல்லைங்க. ஸ்ரீ என் மனசுல இல்லாத போது இவங்களுக்காகலாம் நான் என் மனசை மாத்திக்க முடியாதுல்ல. ஒருவேளை ஸ்ரீயை நான் உண்மையாவே நோக்கடிச்சிட்டேனா? இவன் இங்க என்ன பண்றான்? பைக்கை கூட பார்க் பண்ணாம இங்க நின்று ரொம்ப டீப் திங்கிங்ல இருக்காரு போல இருக்கு. காலேஜுக்கு வந்ததே லேட்டு, இதுல திங்கிங் வரியா? டேய் டேய் மச்சான், டேய் டேய் சக்தி,
சொல்றேன் மச்சான். என்னடா என்ன சொல்றான்? டேய், கிளாஸ்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சார் வந்ததே லேட்டு. இதுல பைக்கை கூட பார்க் பண்ணாம இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கேன். போடா போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வா, கிளாஸ்க்கு போவோம். டேய் மச்சி, கிளாஸ்க்கு போறதா இருக்கட்டும். நீ தான் காலையில ஸ்ரீயை கூட்டிட்டு வந்தியா? என்னது, ஸ்ரீயை நான் கூட்டிட்டு வந்தேனா? டேய், இன்னைக்கு நான் அந்த பக்கமே வரலையாடா. என்னடா சொல்றேன்? அப்ப நீ வீட்டு பக்கம் வரவே இல்லையோ? ஆமா மச்சி, நான் அந்த பக்கமே வரல. என்ன ரெண்டுங்களும் இங்க என்ன பண்ணுதுங்க? கிளாஸ்க்கு போற டைம் ஆச்சு. இதுங்க ரெண்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க? இவர் கரெக்டா கிளாஸ்க்கு தானே போவாரு. டேய் அண்ணா, உன் கூட சேர்த்து அவரையும் கெடுக்கிறேன். இரு, இங்க வரேன். என்ன சொல்ற? நீ வீட்டு பக்கமே வரலனா ஸ்ரீ கிளம்பிட்டேன்னு ஆண்டி சொன்னாங்களே. ஸ்ரீ காலேஜுக்கு வந்துட்டானா? ஏய், நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வரும்போதே யோசிச்சுட்டு தான் வந்தேன், ஸ்ரீ வந்திருப்பாளா இல்லையான்னு. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. மோதும் அம்மா நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா காதல். அது சரி, இங்க எவ்வளவு சீரியஸான விஷயத்த கேட்டுட்டு இருக்கேன். ரெண்டு கண்ண பார்த்துட்டு இருக்குங்க. டேய் சக்தி, கொஞ்சம் ஓவரா தான் போறாங்களோ? என் லவ் விட இவங்க லவ் ஃபாஸ்டா இருக்கும் போல இருக்கு. மச்சான், இப்ப வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லணும். மோகனே, இரு, ஊடால பூந்து எப்படி கெடுக்கிறேன் பாரு. என்னடா என்னடாவா? டேய், என்ன விஷயம் பேசிட்டு இருந்தோம் தெரியும்ல? அதை விட்டுட்டு வேற எதுலயும் மூழ்கிட்ட மாதிரி இருக்கு. இல்லடா, கூப்பிட்டாங்களா? அதான் என்னன்னு பார்த்தேன். ஏது 10 நிமிஷமா பார்த்துட்டு இருந்தீங்க, அதுதான் என்னன்னு பார்த்ததா? அச்சோ பாவம், அண்ணக்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி விடணுமே. அண்டே அண்ணா, கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்ல, இவன் இப்பதான் வந்தான். நாங்க கிளாஸ்க்கு போகிறோம். சரி, இது இருக்கட்டும். ஸ்ரீ காலேஜுக்கு வந்துட்டாலாம். ஸ்ரீயும் நீயும் ஒன்னாதான் வந்தீங்களா? இல்ல, ஸ்ரீ என் கூட வரலையே. நான் போய் கூப்பிடலாம்னு போகும்போதே அவ கிளம்பிட்டதா ஆன்ட்டி சொன்னாங்களே. ஏய், என்ன சொல்ற? அப்ப ஸ்ரீ காலேஜுக்கு வந்தானா இல்லையா? அதெல்லாம் வந்துட்டானா? நான் மார்னிங் வந்ததுமே அவளதான் போய் முதல்ல கிளாஸ்ல பார்த்தேன். அவ மட்டும்தான் கிளாஸ்ல இருந்தாலே. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டானா? அப்பாடா, நல்ல வேலை வந்துட்டான்ல. ஆமாமா, மேடம் வந்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாங்க. ஏன்டி விட்டுட்டு வந்தேன்னு நானும் ரொம்பவே திட்டிட்டேன். ஏய், அவளெல்லாம் ரொம்ப திட்டாத, பார்த்து பேசு. ஸ்ரீ என் ஃப்ரெண்டு. அப்பப்பா பாரு, ஸ்ரீ எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டோ அதை விட ஒரு படி மேல எனக்கு ஃப்ரெண்டு. பாத்துக்கோங்க. பார்த்துமா, ரொம்ப முறுக்காதமா, கழுத்து சொல்லி கேட்க போது. அப்புறம் ஹெல்ப் கேட்டீங்களே, ஹெல்ப் பண்ணவா இல்லை தானவா? ஐயோ, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணிடுங்க. வேணுமா வேணாமெல்லாம் கேட்க கூடாது, தப்பு. ஆமா, என்ன ஹெல்ப்? டேய், என்னடா எனக்கு தெரியாம என் தங்கச்சி ஹெல்ப்? அண்ணா, அது ஒன்றும் இல்லை. அம்மா ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். அம்மா எனக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாமா. மாப்பிள்ள? நல்ல விஷயமே, சீக்கிரமா போ. அப்பதான் மாப்பிள்ள பார்த்து உடனே ஓகே பண்ணணும்ல. டேய், என்னடா பேசுற? எதுடா நல்ல விஷயம்? என்ன வயசாயிடுச்சு, எதுக்கு இப்பவே கல்யாணம் அது இதெல்லாம்? மச்சான், இது என்கிட்ட கேட்டா எப்படி? அவங்க அம்மா கிட்ட கேட்கணும். அவங்க அம்மா அப்பா தான் மாப்பிள்ள பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்ல முடியும். ஒரு அண்ணனா நான் அதுதானடா பண்ண முடியும். என் தங்கச்சி கல்யாணத்தை நல்ல சிறப்பா நடத்த வேணாம். நீயும் கல்யாணத்துக்கு வந்து மச்சி, சரியா? டேய் அண்ணா, எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? எனக்கு கூட கல்யாணம் வேண்டாம். கேட்டியா? அவங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாமா. மச்சான், இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்ல. அதுதான் என் தங்கச்சியை ஃபாலோ பண்ண சொல்றேன். தங்கச்சிமா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுமா? ஏன் சார் மட்டும் அம்மா அப்பா பேச்சியா ஃபாலோ பண்றீங்க? அம்மா கூட தான் ஸ்ரீயை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. நீ ஃபாலோ பண்ணிடுவியாடா? வந்துட்டியா என் பக்கம்? டேய், என் கதை வேறடா, அவ கதை வேற. முதல்ல நீ அவ கதையை பாரு. எந்த விட்டு எந்த என் போக்குல போகட்டும். நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். காலையிலே கிளம்பிடுவேன். தைரியமா போ, எதுவும் நடக்காது. திரும்பி நீயா தான் வருவ. எப்படி சொல்றீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் மட்டும் அங்க போய் ஒருவேளை பையன் ஓகேன்னு சொல்லிட்டானா? அதெல்லாம் ஓகேன்னு சொல்ல மாட்டோம். நீ போ, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா பண்ணுவேன். நீ போ. அம்மா தங்கச்சி, மச்சானுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. மச்சான் சிறப்பா பண்ணுவான். நீ கவலையே படாம போ. மத்தத அவன் பார்த்துப்பான். ஏன்னா இப்போ நீ அவனோட பொறுப்பு. அப்படிதானே மச்சி? ஏய், என்னடா? ஐயோ இல்ல மச்சி, என் தங்கச்சி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கல, அதனால சொன்னேன். நீ ஹெல்ப் பண்றேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கல, இப்போ என் தங்கச்சி உன் பொறுப்புல தானே இருக்கான இருக்கும். நீ பாத்துக்க மாட்டேன். ஏன் மச்சானை பத்தி எனக்கு தெரியும். தங்கச்சிமா, நீ கவலையே படாத. உன் கல்யாணம் நின்றுட்டதான் நீ நினைச்சுக்கலாம். மாப்பிள்ள வந்த வேகத்துல திருப்பி போயிடுவான். என் மச்சான் கிட்ட சொல்லிட்டல, மத்தத அவன் பார்த்துப்பான். கரெக்டு தானே மச்சி? டேய்,
உனக்கு அப்புறம் இருக்கடா. இன்னும் அதான் சொல்றேன்ல, தைரியமா நாளைக்கு காலைல கிளம்பு. எதுவும் நடக்காது. நீ திரும்பி மறுபடியும் காலேஜுக்கு தான் வருவ, சரியா? ஓ, நான் பாத்துக்கிறேன். தூக்கம் கெட்டு போகும் அம்மா தூது செல்ல தேடும் அம்மா காதல். சக்தி ஷர்மி, நீ என்ன கிளாஸ் போகாம இங்க இருக்க? சரி, நல்ல வேலை நீயே வந்துட்டு. உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, ஸ்ரீ கிளாஸ்ல இருக்கானா? சக்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஸ்ரீ கிளாஸ்ல இருக்கானா இல்லையா? சக்தி யார் வரல பார்க்கறதா என் வேலையா? இங்க பாரு, யார் வந்திருக்கா இல்லையான்னு நான் பார்க்கல. நான் இப்போ உங்ககிட்ட பேசணும், அதுவும் தனியா பேசணும். ஷர்மி, இப்ப அண்ணன் என்ன கேட்டுட்டாரு? ஸ்ரீ கிளாஸ்க்கு வந்துட்டானா இல்லையான்னு கேக்குறாங்க. நீ கிளாஸ்ல இருந்தானே வர, ஸ்ரீ இருக்கான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சக்தி நான் உங்ககிட்ட பேசணும், அதுவும் தனியா பேசணும். ஷர்மி, இப்போ என்ன உன் பிரச்சனை? நீ கிளாஸ்க்கு போ, ஃப்ரீ டைம்ல பார்த்து பேசலாம். கிளம்பு. சக்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். மச்சி, நீ பேசிட்டு வா, நான் கிளாஸ்க்கு போறேன். ஏய் மச்சி, இப்போ நீ எதுக்கு போற? இரு இங்க பா ஷர்மி, நம்ம ஃப்ரீ டைம்ல பேசலாம். நீ கிளம்பு, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நானும் போறேன். ஓ, நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போறேன். நீ போ. சக்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் பேசுறது உங்க கோதல விழுதோ இல்லையோ? மச்சி, நீ பேசிட்டு வா, நாங்க கிளம்புறோம். டேய் இல்லடா மச்சி, நாங்க கிளம்புறோம். என்ன ஏதுன்னு பேசி சால்வ் பண்ணிட்டு வா, சரியா? நான் போறேன். இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கான்? வா போ. சரி. ஷர்மி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்திக் மாதிரி என் தங்கச்சி மாதிரி எப்படி பேசிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு என் சக்தி கிட்ட பேசணும், அதுவும் தனியா பேசணும். இப்படி 4 பேரை கூட வச்சுட்டு என்னால பேச முடியாது. எனக்கு ஒரு பிரைவசி வேணும். இங்க பாரு சக்தி, நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு விரும்புறேன். நான் உனக்காக காலையில எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வருவே என்ன பிக்கப் பண்ணிப்பேன்னு. ஆனா நீ என்னடா என்ன பிக்கப் பண்ணவே வரல. ஏய், உன்னை பிக்கப் பண்ண வரலன்னுட்டான். இப்படி கார்த்திக் மாதிரி என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிருக்க? என்ன சக்தி பேசுற? நான் உனக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்றேன், அது உனக்கு பெருசா தெரியல. உன் ஃப்ரெண்ட் முன்னாடி உன்னை நான் இன்சல்ட் பண்ணதா உனக்கு பெருசா தெரியுதோ? ஏய் சரி, ஆல்ரெடி பண்ண விரும்பல. சாரிம்மா, நான் வேற மைண்ட்ல இருந்துட்டேன். அதான் உன்னை கூட்டிட்டு வரணும்னு மறந்துட்டேன். சாரி, ஓகேவா? நீ ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நல்லா இருக்கு சக்தி, நானே ஃபோன் பண்ணி வந்து என்ன கூட்டிட்டு போ சக்தின்னு நானே சொல்லணும். உனக்கா தோணாதுல? உனக்கா தோணி நீயே வந்து கூப்பிடணும். அதுக்கு பேர் தானே லவ். நானா ஃபோன் பண்ணி நானா கூப்பிடுறது? அதுக்கு நான் ஒரு ஆட்டோ கூட்டு வந்துடலாமே. ஓ, ஏய் ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன்டி. இப்ப நீ வேற இதோ பேசிட்டு இருக்க. இப்ப என்ன, உன்னை கூட்டிட்டு வரலாம் அதானே? சாரிடி, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். போதுமா? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படி வர முடியலன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? அப்படியெல்லாம் சொல்லிட்டா நான் சால்வ் ஆயிடுவேனா? சரி, என்னை கூட்டிட்டு வர முடியாத அளவுக்கு சாருக்கு என்ன பிஸி ஷெட்யூல்? வேற யாராவது கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருந்தியா? ம், ஆமா, ஸ்ரீயை தான் கூட்டிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்ரீ வீட்டுக்கு போனா ஆண்டி சொன்னாங்க ஸ்ரீ எப்பயோ கிளம்பிட்டான்னுட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மைண்ட்ல காலேஜுக்கு வந்துட்டேன். உன்னை பிக்கப் பண்ணுன்ற ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. சாரிம்மா. நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சேன். என் ஞாபகமே வராம உனக்கு இருக்கலாம், அதுக்கு காரணம் அந்த ஸ்ரீதான், அப்படிதானே? சார்மி, இங்க பாரு, நான் எதையும் உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஓப்பனா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா சொல்லு, இனிமே மறைச்சு போய் சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு புரியுது சக்தி. ஏன் அந்த ஸ்ரீக்கு காலேஜ் வர தெரியாதா? ஆட்டோ படிச்சா காலேஜ் வந்து இறங்க வேண்டியது வரலாமே. இதுல என்ன கஷ்டம் இருக்கு அவளுக்கு? நீ தான் அவளை கூட்டிட்டு வரணும் எதுனா இருக்கா இல்ல? ஏய், நான் இதுல நான் அவளை பிக்கப் பண்ணதே கிடையாதுடி. எப்பவுமே கார்த்திக் தான் கூட்டிட்டு வருவான். இனிமே கார்த்திக் கூப்பிட முடியாதுல்ல, அதனால நான் கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சேன். இது சரி, உன்னை நீ இல்லைன்னா அவரு கூட்டிட்டு வரணும். இந்த மகாராணிக்கு தனியா வர தெரியாதோ? எதுக்கு இப்ப ஸ்ரீ வந்து இவ்வளவு கோவப்பட்டு இருக்கா? நீ கோவப்படுற அளவுக்கு அவ எதுவும் பண்ணல. இங்க பாரு, கார்த்திக் ஸ்ரீனா அவ்வளவு பிடிக்கும். கார்த்திக் ஸ்ரீயை பொத்தி பொத்தி பாதுகாப்போம். இப்போ கார்த்திக் என் தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் இடத்துல நான் ஸ்ரீயை பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு சக்தி. ஊர்ல இருக்க காதலுக்குலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. ஆனா என்னதான் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க? ஷர்மி, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இப்ப என்னடி உன் பிரச்சனை? ஹாய் ஷர்மி. ஹாய் ராகேஷ். மார்னிங் ஷர்மி. என்ன கிளாஸ்க்கு போகாம இங்க இருக்க? இல்ல, இதோ சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவேன். இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலல. ஓகே ஓகே. அப்புறம் நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அன்னைக்கு உன்கிட்ட நோட்ஸ் கேட்டிருந்தேன். என்னாச்சு? ஆமால, சாரி ராகேஷ். நீ நோட்ஸ் கேட்டிருந்தல. நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ்க்கு வா, நோட்ஸ் கொடுத்துறேன். ஓகே ஷர்மி, நான் உன்னை பார்க்கல நினைச்சிட்டே இருந்தேன். நான் மிஸ் ஆகிட்டே போகுது. நல்ல வேலை இன்னைக்கு பார்த்துட்டேன். கண்டிப்பா நோட்ஸை கொடுத்துறேன். நோட்ஸை வாங்க கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். அதுக்கு என்ன ராகேஷ், கண்டிப்பா கொடுத்துறேன். வா வந்து வாங்கிக்க. ம், செமையா இருக்கு. என்ன சொல்றாங்க? என்ன ராகேஷ், என்ன சமையா இருக்கு? அது வேலை இல்லை ஷர்மி, அது நான் வரும்போது ஒரு சிலையை பார்த்தேன்னா அந்த சிலை வேற லெவல்ல இருந்தது. சமையா?
டேய் இப்ப நீ என்ன சொன்ன சக்தி? அதான் சொன்னேன் வரும்போது ஒரு சிலையை பார்த்தேன், தங்க சிலை மாதிரி. சும்மா சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி இருந்தா பாத்துக்க. டேய் மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. இன்னொரு தடவை எதையாவது பத்தி இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. என்ன என்ன சக்தி, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சக்தி எதுக்கு இப்ப ராகேஷ் அப்படி சொல்ற? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எனக்கு தெரியும் அவன் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அமைதியா வாய மூடிட்டு இல்ல. டேய் சொன்னது புரியணும். இன்னொரு தடவை இங்க வந்து அவகிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்தேன், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன் சொல்லிட்டேன். ஓடா இனி இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். உனக்கு நோட்ஸ் வேணும்னா வேற யாருக்கிட்டயாவது வாங்கிக்க. அவகிட்ட ஏதாவது கேட்டுட்டு வந்து நின்னு கொன்னுடுவேன் பாத்துக்க. போடா. இப்ப எதுக்கு நீ பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. நான் நோட்ஸ் கேட்டது ஷர்மி கிட்ட. ஷர்மி கொடுக்க இஷ்டம் தான் கொடுக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அதை விட்டுட்டு நீ என்ன மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன்ற கொன்னுடுவேங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு சக்தி. டேய் நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியல அப்படிதானே? இல்ல அது வந்து சக்தி கொன்னுடுவேன் சொல்லிட்டு. ஓடா. இல்ல சக்தி நான் எந்த விளக்கமும் கொடுக்க வேணும், கிளம்புன்னு. ஓகே ஷர்மி, எனக்கு உனக்கு நோட்ஸ் வேண்டாம், நான் வேற யார்ட்டையாவது வாங்கிக்கிறேன். சாரி ஷர்மி. சாரி எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. சக்தி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்போ உனக்கு என்ன சொல்லணும்? என்ன சக்தி பண்ணிட்டு இருக்க? அவன் என் ஃப்ரெண்ட், அவன் முன்னாடி என்ன இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ற? இது இப்போ அவன் முன்னாடி நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு இன்சல்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து நின்று உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது என்ன நீ இன்சல்ட் பண்ணதா இல்லையா? உன்னை உன் ஃப்ரெண்ட் முன்னாடி அப்படி சொல்லிட்டேன்றதுனால நீ இப்ப என் ஃப்ரெண்ட் முன்னாடி என்ன இப்படி பழி வாங்குறியோ? என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிற சக்தி? ஏய் ஏதாவது சொல்லிட போறேன்டி, வாய மூடி. ரிவெஞ்ச் எடுக்கணும். ஏய் இங்க பாரு, முதல்ல நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறத விடு, கொஞ்சம் டீசென்ட் ட்ரெஸ் போடு. வாட் டீசென்ட்டாவா? அப்ப நான் என்ன இன்டீசென்ட்டாவா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் டீசென்ட்டா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும். நம்மளை பாக்குறவன் நம்ம கண்ணை பார்த்து பேசணும், வேற எங்கேயும் பார்த்து பேசுற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. போறவன் வரவனா உன் முகத்தை பார்த்து பேசுறானோ இல்லையோ, பார்க்க கூடாது பார்த்து பேசிட்டு இருக்கான். சக்தி பாக்குற பார்வை தப்பா இருந்தா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் என்கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க, உன் பார்வையில தான் தப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஷர்மி நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். நான் என்ன உன்னை சந்தேகப்பட போறேன்? எனக்கு உன் மேலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. நீ நெருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாக்குறவனுங்க அப்படி கிடையாதுல்ல. இப்போ அவன் உன்னை பார்த்த பார்வையே வேற, அதனால தான் அவனை திட்டி அனுப்பினேன். சக்தி நீ என்ன இப்படி பார்த்து தானே லவ் பண்ண, அப்புறம் என்ன இப்ப போய் ட்ரெஸ் மாத்துங்கற? ஷர்மி நான் பாக்குறது வேற, மத்தவன் பாக்குறது வேற. அவனுக்கு பார்வையே சரியில்லை. நீ என்னடானா சரி அதெல்லாம் விடு, எனக்காக உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்திக்கேன். இப்ப சக்தி நான் நானா இருக்க விருப்பப்படுறேன். யாருக்காக என்ன மாத்திக்கணும் நான் நினைக்க மாட்டேன். உனக்காக நான் என்ன மாத்திக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் முயற்சி பண்றேன். ஆனா கண்டிப்பா மாத்திப்பேன்னு சொல்ல மாட்டேன், முயற்சி பண்றேன். சக்தி என்ன கீது என்ன தெரிய வந்திருக்க? என்ன விஷயம்? ஏய் சக்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ப்பா, ப்ளீஸ் பண்றியா? என்ன ஹெல்ப் கீது சொல்லு. அதான்ப்பா உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு எனக்கு ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. இப்போ அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்ப்பா. ப்ளீஸ் நீ தான் எங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், ப்ளீஸ் சக்தி. ஏய் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட முட்டிக்கிட்டே இருக்கேன்? இந்த டைம் நான் ஒன்றும் முட்டல, அவன் தான் முட்டான். நீ அட்வைஸ் பண்ணதுல இருந்து நான் இப்போ அவன்கிட்ட இறங்கி தான் போயிட்டு இருக்கேனே, ஆனா அவன் தான் என்கிட்ட முட்டிக்கிட்டே இருக்கான். சரி இப்போ கூட நான் சாரி கேட்க ரெடியா இருக்கேன், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் சக்தி, ப்ளீஸ் சக்தி. சரி ஈவினிங் கிளாஸ் முடிட்டோம், அப்புறமா என்ன எது நான் பேசுறேன் சரியா? இப்போ நீ கிளாஸ்க்கு போ, நம்ம எது வந்தாலும் கிளாஸ்ல வச்சு பேசிக்கலாம் சரியா? சரி சக்தி, உன்கிட்ட விஷயத்த சொல்ல நினைச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ பார்த்துப்ப. சரி சக்தி நான் கிளாஸ்க்கு போறேன், சீக்கிரம் கிளாஸ்க்கு வா. இங்க நின்னுட்ட ஓபி அடிச்சிடாத, ஓகேவா? சீக்கிரம் வாடா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரேம்மா போ. சரி சரி. ஓ சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ, அதான் நீ கடுப்பா இருக்கியோ? சரி சரி சீக்கிரம் வந்தா போதும், நாங்க போறோம். அதெல்லாம் வந்துரு, போ போ. ஓகே பாய்டா. சரி ஷர்மி நீ கிளாஸ்க்கு போ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் போறேன் ஓகேவா? மேம் வந்துருவாங்க, நம்ம எது வந்தாலும் ஃப்ரீ டைம்ல பேசலாம் ஓகேவா? போ. அப்புறம் ஸ்ரீ வந்துட்டாலாம் மட்டும் பார்த்து எனக்கு ஒரு மெசேஜ் போடு சரியா? நான் போறது இருக்கட்டும், இப்ப வந்துட்டு போனாலே யார் அவ? ஏய் கீதுவியா கேட்கறான்? அவன் கீது என் கிளாஸ்மேட் தான், ஏன் கேட்கறான்? கீதுவா? ஓ செல்ல பேர்லாம் வச்சிருக்கியோ? நல்லா இருக்கு. என் பேரை கூப்பிடுறத விட அவ பேர் தான் அதிகமா கூப்பிட போல இருக்கே. ஆமா அவ என்ன உன் பக்கத்துல அவ்வளவு நெருக்கமா வந்து நிக்கிறா? அவன் எங்க பக்கத்துல வந்தான், அவன் சாதாரணமா தான் வந்து நின்னாலே. பாக்க எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். நீ என்ன ஏதுன்னு கூட கேட்காம நார்மலா கேஷுவலா பேசிட்டு இருக்க. ஏய் அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காண்டி, அவளுக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை, அவங்களை சமாதானப்படுத்தி வைங்க செய்ய சொல்லதான் என்கிட்ட வந்தாலே. நீ எதுவும் தப்பா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது சரி, பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போதே உன் பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா இருக்கா, என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லனா வேற மாதிரி இருப்பா போல இருக்கே. ஷர்மி
என்ன பேசிட்டு இருக்கடி? உண்மையை தான் கேட்க. அவன் வந்து உன் பக்கத்துல நிக்கிறான். ஆனா நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணாம கேஷுவலா பேசிட்டு இருக்க. அவளை தள்ளி போ, நகர்ந்து போன ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட. அப்படிதானே சக்தி? இப்ப நான் உன்னை கேட்டேன்றதுனால நீ என்ன கேட்கற, அப்படிதானே? நான் உன்னை அப்படிலாம் கேட்கல. சார் தான் ப்ளே பாய் ஆச்சே. சார் பெரிய ப்ளே பாய் ஆச்சே. காலேஜ்ல இருக்க மொத்த கேர்ள்ஸும் சார் பின்னாடி தானே சுத்துறாங்க. அப்போ சார் கணக்கு நான் பெருசா படுவேனா என்ன? ஏய், நீ எனக்கு பெருசா பட்டதுனாலதான் உன்னை நான் லவ் பண்றேன்டி. பாக்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணலையே. நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு தான் இருக்கே சக்தி. ஏமாத்திராத. ஷர்மி, சரிம்மா, நீ கிளாஸ்க்கு போ. நான் உன்கிட்ட எந்த வகையிலும் கோவப்பட விரும்பல. உன்னோட கேள்வி நியாயமானது. நான் கண்டிப்பா கோவப்பட மாட்டேன். சரி, இனி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போதுமா? நீ கிளாஸ்க்கு போ, நானும் கிளம்புறேன். மேடம், என்ன பார்க்கவே மாட்டீங்களே? ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க போல இருக்கு. இருங்க மேடம், நானே வரேன். சிவா எங்க போன? சிவா, அட சிவா, இங்க இருக்கியா? சிவா, ரேகா, ஒரு நிமிஷம். சரிங்க சிவா. சொல்லு ஸ்ரீ. சோ சாரி சிவா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சரி, நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்னு. இல்ல ஸ்ரீ, பரவாயில்ல, சொல்லு. ஏய், உனக்காக அவ இவ்வளவு நேரம் உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா. இடையில நான் வந்து பேசினா நல்லாவா இருக்கும்? தப்பு இல்ல. நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வா, நான் அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்றேன். சரியா? சேச்சா, அதெல்லாம் இல்ல ஸ்ரீ, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீ சொல்லு, நீ ஏதோ முக்கியமான விஷயத்தோட தானே வந்திருப்பேன். சொல்லு ஸ்ரீ. ஏய் சிவா, நான் முக்கியமான விஷயத்தோட தான் வந்தேன். அதே போலதான் நான் ரேகாவும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பத்தி பேசிட்டு இருப்பேன். அவளை விட்டுட்டு நீ என்கிட்ட பேசக்கூடாது, தப்பு. நீ முதல்ல ரேகா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வா, நான் வெயிட் பண்றேன். சரியா? நான் போய் அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்றேன். ஸ்ரீ, புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ. வெயிட் பண்ணு, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். 5 நிமிஷம்லாம் இல்ல, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பொறுமையா ரேகா கிட்ட பேசிட்டு வா, நான் அங்கதான் இருப்பேன். சரியா? அதற்கு நான் சும்மா படிச்சிட்டு இருக்கேன். நீ ரேகா கிட்ட பேசிட்டு பொறுமையா வா, ஒன்னும் அவசரம் இல்ல. அதுக்குள்ள ரேகாவை கடகடன்னு பேசி அனுப்பிடாத. அவ பாவம் இப்பதான் உன்கிட்ட பேசுறதுக்கே வந்திருக்கால. ஆமா ஸ்ரீ, ஏதோ டவுட் ஆமா, அதுதான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ லூசு, எதுக்கு இப்ப என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க? சரி சரி, நீ ரேகாவும் நீயும் பேசிட்டு பொறுமையா வாங்க, நான் அங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஸ்ரீ. தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. சரியா? எனக்கு வேணும். ரேகா, என்ன டவுட்டோ நீ பொறுமையா கேளு, நான் வெயிட் பண்றேன். சரியா? தேங்க்ஸ் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு. நானும் சிவா கிட்ட பார்க்கணும், பேசணும், இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். பார்க்கவும் முடிய மாட்டேங்குது, எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சாரி ஸ்ரீ, உங்க கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ஐயோ லூசு, ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் தான் இப்போ உங்க 2 பேருக்கு நடுவில் டிஸ்டர்ப் ஆக வந்துட்டேன். சரி சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சிவா, நான் வெயிட் பண்றேன். நீ பொறுமையா பார்த்து பேசிட்டு வா. பரவாயில்ல, எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிறான். இவ்வளவு போய் நான் லூசு லூசுன்னு சொல்லிட்டேனே. நான் தான் லூசு. சரி சிவா, நான் போறேன். சரி ஸ்ரீ. என்ன மேடம், என்ன பார்த்தது ஷாக் ஆயிட்டீங்க? அது இல்ல சக்தி, நான் ஷாக்கெல்லாம் ஆகலையே, நார்மலா தான் இருக்கேன். மேடம் நார்மலா தான் இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு சிவாவை பார்த்தா மட்டும் ஸ்மைலி ஃபேஸா இருக்கு. இந்த சக்தியை பார்த்தா ஃபேஸே மாறுதே. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அப்படிலாம் இல்ல, எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, நான் போறேன், எனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. ஏய், இவ்வளவு நேரம் சிவா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்றேன்னு சொன்னேன். நான் வந்ததும் படிக்க இருக்கேன்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஸ்ரீ. அது சக்தி, அது வந்து சக்தி, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு படிக்கிறதுக்கு. அதை நான் படிச்சு முடிச்சது சொல்றேன், நம்ம பேசலாம். சரியா? இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு, நான் போறேன். வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் உயிரே வாராய் என் உயிரே வாராய் உயிரில் நீ பார் என்று கூப்பிட்டு இருக்கேன், போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன்ல சக்தி, எனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டேன், அப்புறமா போ. நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ என்ன அவாய்ட் பண்றியா ஸ்ரீ? பேச மாட்டேன். ஏன் ஸ்ரீ? சக்தி, அப்படிலாம் இல்ல சக்தி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான். யாரு? நான் பிஸியா இருக்கேன், அதனால நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, நான் காலேஜில் பிஸியா இருக்கேன்னு வச்சுக்கோ, அதனால நீ அது சக்தி, அது வந்து சக்தி இல்ல சக்தி, நீ ஷர்மியோட சக்தி, உன்னை இல்ல. அதான் மனசுல எதுவும் இல்லைல்ல, அப்ப என்கிட்ட நார்மலா பேசு. எனக்கு எப்போ தேடுவேண்ணா
அந்த மாதிரி தேடு. இப்பெல்லாம் நீ தேடவே மாட்டேடி, என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ லூசு, அப்பெல்லாம் இல்ல. நான் பக்கத்துல தானே இருக்கேன், உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சிவா கோவப்படலையே. யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணவங்க மட்டும் தான் பேசணும்னு. அப்பெல்லாம் இல்ல. அது என்ன ஆதாரம் சொல்லிட்டு இருக்கேன்? நேற்று நைட்டு நீ வீட்டுக்கு வந்ததானே? வீட்டுக்கு கூட வந்து என்னமோ எனக்கு எடுத்துட்டு வந்தீங்க. ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் டியர்ஸ். சாரி டியர்ஸ், இன்னைக்கு என்னால் கேகே சீரிஸ் கொடுக்க முடியல. கொஞ்சம் வெளியில் வேலை, அதனால என்னால் அந்த டைமை மெயின்டைன் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு வீடியோ கொடுக்காம விட்டுட்டேன். வீடியோ இருக்கு, நாளைக்கு கொடுக்குறேன். கேட்டி மேடம் சீரிஸும் அப்புறம் நம்ம நியூ சீரிஸும் வந்திருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நியூ சீரிஸ் பார்த்துருப்பீங்க. நியூ சீரிஸில் வந்து டைட்டிலோட நேம் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த டைட்டில் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இது ஓகேவா? இல்லைன்னா பழைய டைட்டில் நேம், ஏன்னா பழைய டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கு. நான் இது இருக்க அந்த மாதிரி லென்த்தியாக நேம் இது இருக்க வச்சதில்லை. உங்களுக்கே தெரியும், துளி துளியாக கேட்டி மேலும் கண்ணாமூச்சி இப்படியே போயிடுச்சா. நம்ம லென்த்தியாக நேம் வச்சதும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் டைட்டில் நேமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஓகேவா? இல்லைன்னா பழைய டைட்டில் நேமே வைக்கவா அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஆமாம் டியர்ஸ், டைட்டில் நேம் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்ததா, அதனால சரி வேறு டைட்டில் நேம் மாற்றிட்டேன். எம்எம்கே கூட கொஞ்சம் லென்த்தியான நேம் தான், பட் எம்எம்கேன்னு நம்ம ஷார்ட் ஆக்கிட்டோம். பட் இஒய்எஸ் வந்து ஷார்ட் ஆக்கினாலும் எனக்கு அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருந்தது. அதனால டைட்டில் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நாச்சியாரம்மா அவங்களுடைய டாட்டர் ரெஜியா பேகம், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, 29th பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெஜியா பேகம் டியர். விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரிஜியா பேகம் டியர். ரெஜியா டியர், நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. நம்ம செல்வி முருகன் சிஸ்டர் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லார் நேமும் சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் செல்வி முருகன் சிஸ்டர். ஹாய் ஹரிமுருகன் டியர். ஹாய் செல்வி டியர். ஹாய் அருண் ப்ரோ. ஹாய் சத்யஸ்ரீ டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்னேகா சிஸ்டர் அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் ஸ்னேகா டியர். ஹாய் பாண்டியன் காளீஸ்வரி டியர். ஓகே டியர், 2 வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். நீங்க பண்ற லைக் மூலமா மட்டும்தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க டியர். ஓகே பை டியர். டைட்டில் நேம் ஓகேவான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர். ஓகே பை டியர்.